அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியம் நிறைந்த அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இன்றைக்கு உலகளாவிய முறையிலே பெண்களுக்கு தேவையான உரிமைகள் வேண்டும், சொத்துரிமை வேண்டும், சம உரிமை வேண்டும், பணிகள் வேண்டும் என்றெல்லாம் சொல்லி பெண்ணுரிமை பெண்ணுரிமை என்று சொல்லி கொடியை தூக்கி பிடிக்கிறார்கள். ஆனால் அதுவெல்லாம் சரியான முறையில் இன்றளவும் பெண்ணுரிமையை பெற்று தந்திருக்கிறதா என்று கேட்டால் இல்லை என்றுதான் சொல்ல முடியும். காரணம் என்ன? இன்றைக்கு பெண்ணுரிமை என்று பேசுகிறார்கள். அதே பெண்களுக்கு இன்றைக்கு தொழில்துறைகளிலே, அவர்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்களிலே அவர்களுக்கு இழிவான நிலைகள் ஏற்படுவதை அதிகமாக காணலாம். ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் பெண்ணியத்தை பற்றி 1400 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே பேசிவிட்டது. அன்றைய கால அரபுலக நிர்பக கர்ப்பத்திலே இஸ்லாத்தில் பெண்ணியம் என்றால் என்ன, அதை எப்படி வழிநடத்த வேண்டும் என்பதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்று தந்திருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பெண்ணியத்தை பற்றி பேசுவதற்கு முன்னால் அதை ஒரு கேவலமாக, ஒரு பெண்கள் என்றாலே அவர்கள் அழிக்கப்பட வேண்டியவர்கள், ஒடுக்கப்பட வேண்டியவர்கள் என்பதாக தான் கருதப்பட்டு கொண்டிருந்தது. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம்தான் பெண்கள் என்றாலே கண்ணியம், அவர்கள் பாராட்டப்படக்கூடியவர்கள், பெண்ணியம் என்றால் ஒரு பரக்கத் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகைக்கு முன்பாக பெண்களுடைய நிலை எப்படி இருந்தது என்று சொன்னால், பெண் குழந்தை பிறந்தது என்று சொன்னாலே அந்த குழந்தையை குழியை தோண்டி புதைத்து விடுவார்கள். பெண் குழந்தை என்றால் வெட்கப்படுவான், எனக்கு பெண் குழந்தை பிறந்துருச்சு, பெண் குழந்தை பிறந்த என்று கேவலப்படுவான், ஒரு இழிவான நிலையாக கருதப்படும் ஒரு நிலை இருந்தது. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகைக்கு பிறகு, பெருமானாருடைய அந்த இஸ்லாத்தினுடைய வழிகாட்டுதலுக்கு பிறகுதான் பெண்கள் என்றாலே எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு கிஃப்ட், இறைவனுடைய அருள் பரக்கத் என்பதாக விலகிக் கொண்டு பெண் குழந்தை பிறந்தாலே எங்களுக்கு ஒரு நற்செய்தி கிடைத்து விட்டது என்பதாக பாக்கியமாக கருதக்கூடியவர்களாக ஆகிவிட்டது. அருமையானவர்கள், நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். பெண்களுக்கு தேவையான உரிமைகளை அன்றைக்கு இஸ்லாமிய மார்க்கம் வாங்கி கொடுத்து விட்டது. ஒரு பெண் குழந்தையை ஒரு பெண் நடந்து செல்வால், அந்த பெண்ணை பார்த்து இந்த பெண்ணினுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தை ஆண் குழந்தையா பெண் குழந்தை என்று விவாதம் செய்வார்கள். விவாதம் செய்துவிட்டு எதற்கு நமக்குள் சண்டை, அந்த பெண்ணை கூப்பிட்டு படுக்க வைத்து வயிற்றை கிழித்து விடுவார்கள். அவ்வளவு கொடூரமான நிலைகள் எல்லாம் அன்றைக்கே நடந்தது. ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்கள் என்றால் கண்களை போல் பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள் என்று, நான் பெண் குழந்தைக்கு தந்தையாக இருக்கிறேன் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டிருக்கிறார்கள். நான் பெண் குழந்தையுடைய தந்தை என்பதை பெருமிதமடைய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டிருக்கிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முதல் குழந்தையும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்கள் தான். யாரவர்களை யோசிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். பெண்ணியத்திற்கு தேவையான முழு பாதுகாப்பையும் இஸ்லாமிய மார்க்கம் தான் தந்தது. ஆனால் அதை கண்ணியமாக தந்தது. இன்றைக்கு பெண்களினுடைய, நாங்கள் பெண்களுக்கு தேவையான உரிமைகளை வழங்கிவிட்டோம் என்று சொல்லி ஆபாசங்களுக்கு மத்தியிலும் அசிங்கங்களுக்கு மத்தியிலும் பெண்களை கேவலப்படுத்துகிறது போல் இஸ்லாமிய மார்க்கம் பெண்களுக்கு கேவலப்படுத்தவில்லை, அந்த உரிமைகளை வழங்கவில்லை. ஒரு பெண் இப்படி இருக்க வேண்டும், அவள் எப்படியெல்லாம் நடந்து, அந்த பெண் கணவனிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், தன்னுடைய சகோதரனிடத்தில் எப்படி நடக்க வேண்டும், தன்னுடைய பிள்ளை இடத்தில் எப்படி நடக்க வேண்டும், தன்னுடைய தந்தை இடத்தில் எப்படி நடக்க வேண்டும் என்பதை எல்லாம் மார்க்கம் வழிவகுத்து தந்திருக்கிறது. காரணம், பெண்களுக்கு எதுவெல்லாம் வேண்டும் எதுவெல்லாம் வேண்டாம் என்பதை எல்லாம் இஸ்லாமிய மார்க்கம் துல்லியமாக முடிவு செய்திருக்கிறது. ஒரு ஆணிற்கு ஒரு பெண் 4 வகையில் தான் சொந்தமாவான். 1 தாய், 2 சகோதரி, 3 மனைவி, 4வது மகள். இதை தாண்டி உறவு எந்த பெண்ணாக இருந்தாலுமே சற்று தள்ளி வைக்கிறது இஸ்லாமிய மார்க்கம். ஆனால் இன்றைக்கு பெண்ணுரிமை பெண்ணுரிமை என்று பேசுகிறார்களுடைய இன்றைக்கும் கூட சில ஊர்களிலே பெண்கள் என்றாலே தீட்டு, பெண் தொட்டாலே தீட்டு என்றெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் மாதவிடாய் காலத்திலே பெண்களை அரவணைக்க சொல்லுகிறது. இஸ்லாமிய மார்க்கம் அவர்களுக்கு உபசரிக்க சொல்லுகிறது. அவர்களுக்கு தேவையான விஷயங்கள் அன்போடு நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்போடு தான் நடந்தார்கள். தீட்டு என்பதால், மாதவிடாய் என்பதால், சுத்தம் இல்லை என்பதால் அவர்களை தள்ளி வைத்து விடவில்லை, அவர்களுக்கு சுதுமத்து செய்திருக்கிறார்கள். இஸ்லாமிய மார்க்கம் அதைத்தான் சொல்லி காட்டுகிறது. இன்றைக்கும் சில ஊர்களிலே
ஒரு அறை வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த அறையிலே பெண்களை தனியாக ஒதுக்கி விடுகிறார்கள். காரணம் என்னவென்று கேட்டால் தீட்டு, அவருடைய விரல் பட்டால் தீட்டு, அந்த காலம் முடிகிற வரை அந்த பெண்களை தனியான அறையிலே போட்டு அடைத்து சித்திரவாதம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான் ஒரு பெண்ணியத்திற்கு தேவையான முழு உரிமையையும் வழங்கி இருக்கிறது. இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான் அந்த முழு உரிமையும் கண்ணியமாக வழங்கி இருக்கிறது. அப்படிப்பட்ட இஸ்லாமிய பெண்கள் தான் இன்றைக்கு உயர்ந்த நிலையை அடைந்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாத்தை பற்றி புரிந்து கொள்ளாமல் எந்த பெண்கள் எல்லாம் நாங்கள் பிரபல்யமாக வேண்டும் என்பதற்காக இஸ்லாம் குறித்த சட்ட திட்டங்களை தூக்கி எறிந்துவிட்டு தன்னுடைய முகத்தையும் மற்ற விஷயங்களை எல்லாம் வெளிப்படுத்திக் கொண்டு வெளியே வந்தார்களோ, இன்றைக்கு அல்லாஹ் தஆலா அவர்களை தெருவிலே ஆடவிட்டு இருக்கிறான் என்பது ஒரு சான்று. அருமையானவர்களே, சமீப காலமாக இரட்டை பெண்கள் இஸ்லாமிய சகோதரிகள் இப்படியெல்லாம் நாங்கள் பிரபலியமாகிவிட்டோம், நாங்கள் அதை செய்கிறோம், கதாநாயகி என்ற போட்டியில் வெற்றி பெற்றோம் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டு திகழ்ந்தார்கள். கண் வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேட்டி கொடுத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு அவர்கள் கோவில்களிலே கூத்தடித்துக் கொண்டு தெருக்களிலே ஒரு நாடகக்கார பெண்களை போல ஒரு தெருக்கடியிலே மற்ற அந்நிய ஆண்கள் தவறான பார்வைப்படக்கூடிய அளவிற்கு இறைவன் ஆடவிட்டிருக்கிறான். அல்லாஹ் தஆலா அந்த பெண்களுக்கும் ஹிதாயத்தை தர வேண்டும் என்று நாம் துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்களை, இஸ்லாமிய பெண்களை அல்லாஹ் தஆலா பாதுகாப்பானாக. இஸ்லாமிய பெண்ணுரிமை என்றால் என்ன என்பதை முழுமையாக விளங்கி அதை அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தொருள் புரிவானாக. நம்முடைய மாற்றார் பெண்களையும் அல்லாஹ் தஆலா பாதுகாப்பானாக. அவர்களை எல்லா விதமான தீங்குகளில் இருந்து மாற்றார் பெண்களையும் அல்லாஹ் பாதுகாத்து அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.